ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம இம்மோரல் கில்ட் எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். இந்த காடு ஃபுல்லாவே அந்த ஸ்பைடரோட வெப் சில்கா தான் இருந்துட்டு இருக்கு. ஃபயரை பயன்படுத்தி தான் அதை இந்த இடத்துல நம்ம கேப்சர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவனோட ஃபயரை பயன்படுத்தி அதோட வெப் சில்க் எல்லாத்தையுமே எரிச்சிட்டு இருக்கும் போது அவன் நினைச்ச மாதிரியே ஸ்பைடர் கரெக்டா அவனை தனியா தாக்கிட்டு இருக்கும். அவன் கரெக்டா அதுல இருந்து டாச் பண்ணிட்டு டாக்ஸிக்காவும் நானும் சேர்ந்து இருக்கும் போது கண்டிப்பா இது என்ன தாக்காது, நாங்க தனியா இருந்தா மட்டும்தான் இது தாக்கும் சொல்லிட்டு ஏற்கனவே நான் ஸ்ட்ராட்டஜி பண்ணேன். கரெக்டா அது அந்த மாதிரியே நடந்துட்டும் இருக்கு. ஏற்கனவே டாக்ஸிக்காவோட ஃபயர் பவர் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கிறனால அவளை தாக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு கிடையாது. ஆனா நான் ஏற்கனவே இதால தாக்கப்பட்டிருக்கனால என்ன ஒரு பிரேயா பயன்படுத்தி இது தாக்கி அழிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறனாலதான் என்ன ஒரு பொறியா பயன்படுத்தி இதை கேப்சர் பண்ணதுக்காக நான் தனியா இந்த இடத்தை நோக்கி வந்திருக்கேன். என்னதான் டாக்ஸிக்கா அவளோட பவரை பயன்படுத்தி இந்த விஷத்தை முறிச்சாலும் அந்த ஓட்டை என்னமோ இன்னும் வெளிப்படையா இருந்துட்டு தான் இருக்கு. அதோட வலி ரொம்பவும் பயங்கரமா இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி கடுமையான நேரத்துல இந்த ஸ்பைடர் கூட சண்டை போடுறதுன்னு சொல்லிட்டு முடியாத காரியம். ஏற்கனவே இதுக்கு வேணாம் பிசிக்கலான ஸ்ட்ரென்த், நாம ஸ்ட்ரென்த்தையும் எபிலிட்டியும் அறிஞ்சிக்க கூடிய பவர் இதுக்கு இருந்துட்டு இருக்கு. நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது என்னன்னா, ஒரு நார்மலான ஸ்பைடர் அதை விடவும் 30 சென்டிமீட்டர் அதிகமா இருக்கிற பிறைய எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி தான் தாக்கும் சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன். ஆனா இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஜைஜாண்டிக்கான ஸ்பைடர் இந்த காட்டுக்குள்ள இருக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு. நான் சின்ன ஒரு தப்பு பண்றதுனால என்னோட உயிரே போவதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. அடுத்ததா நான் இதை கேப்சர் பண்ணுவேனா இல்ல என்னோட கதை இதோட முடியுமா, இது எதுவுமே எனக்கு தெரியாம நான் இப்ப குழம்பி போய் தான் இருந்துட்டு இருக்கேன். ஏன்னா இந்த ஸ்பைடரை பத்தி இருக்கிற எந்த இன்ஃபர்மேஷனும் இப்ப என்கிட்ட கிடையாது. இது இன்னொரு வாட்டி என்ன தாக்கிச்சுனா என்னோட கதை முடிஞ்சிரும் சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஓடிட்டு இருக்கும்போது ஸ்பைடர் அதோட வெப் சில்கை பயன்படுத்தி அவனை கேப்சர் பண்ணதுக்கு தயாராயிட்டு இருக்கும். ஆனா அவன் அதுல இருந்து டாச் பண்ணி வேகம் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்கும்போது ஏற்கனவே டாக்ஸிக்கா அவளோட ஃபயரை பயன்படுத்தி தாக்க போறான்னு சொல்ற விஷயம் தெரிஞ்சோனே அது அங்கிருந்து தப்பிச்சு ஓடி இருக்கும். அது ஒவ்வொரு வாட்டியும் அவனை தாக்க அவன் அதுல இருந்து டாச் பண்ணி ஜம்ப் பண்ணி அங்கிருந்து ஓடிட்டு இருக்கும். இருந்தாலும் அவன் அங்கிருந்து தப்பிச்சு போய் ஒரு மரக்கிளையில இருந்து அங்க நடக்கிற எல்லாத்தையுமே அவன் பார்த்துட்டு இருப்பான். இப்ப மட்டும் என்னோட பவர் மட்டும் இருந்துச்சுன்னா நான் தனியாவே இந்த மான்ஸ்டரை தோக்கடிச்சிருவேன். ஆனா இப்ப எனக்கு எய்ம் பண்ணி தாக்கக்கூடிய அளவுக்கு பவர் கிடையாது. இன்னொரு ஃபினிஷிங் மூவ் பயன்படுத்தி அதை தாக்கிச்சுன்னா என்னோட கதை மொத்தமா முடிஞ்சிரும் சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது டாக்ஸிகோ கரெக்டா அது பொறுக்கிட்ட வந்தோன அவளோட ஃபயரை பயன்படுத்தி தாக்கிறதுக்கு தயார் நிலையில இருந்துட்டு இருப்பான். அவன் அங்க இருந்து வரதுக்கு முன்னாடி டாக்ஸிகோவை சுத்தி இந்த மான்ஸ்டர் ரிப்பெல்லிங் கிறிஸ்டலை பொறுத்த வரைக்கும் இது ஒன்ன சுத்தி இருக்கும்போது எந்த ஒரு மான்ஸ்டராலையும் ஒன்ன அட்டாக் பண்ண முடியாது. ஒருவேளை எனக்கு பாத்ரூம் நான் இதை விட்டு நான் வெளியே பண்ண நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ஒரேடியா போய் செத்துருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பான். என்ன இப்படி சொல்லிட்டானே சொல்லிட்டு அவ பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்க. கூடிய சீக்கிரத்துல பாஸ் நல்லபடியா வந்தா நல்லாதான் இருக்கும்னு சொல்லிட்டு அவ பார்த்துட்டு இருக்கும் போது அவன் அந்த இடத்தையே வெடிச்சு செதற வச்சுட்டு அவன் டைரக்டா அவன் பொறி இருக்கிற இடத்தை நோக்கி வேகமா ஓடி வந்துட்டு இருப்பான். கரெக்டா அந்த வீட்டோட ஜன்னல் கிட்ட போய் நின்னுட்டு ஏற்கனவே இது தாக்குன இடத்துல இருந்து எனக்கு அதிகமான பிளட் லாஸ் ஏற்பட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி சூழ்நிலையை இது உண்டாக்கிட்டு இருக்கு. இன்னொரு வாட்டி அட்டாக்க இது தாக்கிச்சுன்னா அதுல இருந்து டாச் பண்ண முடியுமா எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி அது தாக்கிட்டு இருக்கும். அந்த ஜன்னல் ஓரத்துல இருக்கிற கண்ணாடி வெடிச்சு செதறணும்னு அங்க இருக்கிற ஃபயர் டைரக்டா அந்த ஸ்பைடரை தாக்கிட்டு இருக்கும். இது எல்லாமே நடக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ள சீனை காட்டிட்டு இருப்பான். டாக்ஸிக்கா அவளோட ஃபயர் பவரை பயன்படுத்தி வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே தீய வச்சு எரிச்சிட்டு என்னோட ஃபயர் மேஜிக்கை பயன்படுத்தி மீட்டை கிரில் பண்ணதுக்கும் வீட்டை எரிக்கிறதுக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம போச்சுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது ஏற்கனவே அந்த தீ ஸ்பைடரோட உடம்பு ஃபுல்லாவே ஏற்பட்டிருக்கனால இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தாக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான டைம் சொல்லிட்டு அவனோட ஸ்வாடை பயன்படுத்தி ஸ்பைடரோட காலை வெட்டி அது அங்கிருந்து தப்பிச்சு போகாத வகையில பண்ணிட்டு இருப்பான். டாக்ஸிகோ நீ தாக்கி அழிக்கிறதுக்கு இதுதான் கரெக்டான டைம் சொல்லிட்டு சொன்னோன்னே டாக்ஸிகோ அவளோட பவர்ஃபுல்லான ஃபயர் அட்டாக்கை பயன்படுத்தி தாக்கிட்டு இருப்பா. ஈக்குரு அந்த இடத்துல இருக்கிறதும் தெரியாம அந்த இடமே மொத்தமா வெடிச்சு செதறிட்டு இருக்கும். நல்ல வேலை நான் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கும்போது பாஸ் என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே அந்த தீ எரிச்சு சாம்பலாக்கிட்டு இதே கோலத்தோட டவுன்ல போனா அவ்வளவுதான் சந்தி சிரிச்சிரும் சொன்னோன்னே ஏற்கனவே என்னோட ட்ரெஸ்ல ஒரு ஜாக்கெட் ஒண்ணு இன்னும் ஃப்ரீயா தான் இருந்துட்டு இருக்கு, அதை வேணா நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. நம்ம உடனே போன் பண்ணி ஹெல்ப்புக்கு நம்ம இங்க யாரையாச்சும் கூட்டே தீரணும் சொன்னோன்னே என்ன மன்னிச்சிருங்க பாஸ், என்னோட ஃபைனல் அட்டாக் என்னோட மானா ஃபுல்லத்தையும் ட்ரெயின் பண்ணிட்டு என்னால இனிமேல் ஒரு ஸ்டெப் கூட அசையவே முடியாது, என்னோட லிமிட்டை நான் மீறிட்டேன்னு சொல்லிட்டு அவன் மயங்கி கீழே விழுந்துட்டு இருக்கும்போது எல்லா வேலையும் முடிச்சக்கு அப்புறம் அவன் திருப்பியும் அவனோட வீட்டுக்கே வந்து ரொம்ப களைப்பா இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான். ஹீரோவோட
வீட்டோட கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்டோன்னா யாருன்னு போய் பார்த்தனா ஹிட்டமுக்கி அந்த இடத்துல அவளோட ஜிம் க்ளோத்தோட வந்து நிக்கிறத பார்த்தோன்னே நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நேத்துக்கு நடந்த டாஸ்க்ல ரொம்ப அடிபட்டு காயத்தோட இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் உனக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையுமே நான் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்த நோக்கி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவ சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையுமே ஹீக்குருக்கு கொடுத்துட்டு இருப்பான். கொடுத்த சாப்பாட்டுக்கு ரொம்ப நன்றி, நீ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. நேத்தைக்கு ஒரு 3 கழுதிக எனக்காக சமைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன கோமால தள்ளதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதுக மட்டும் வந்துருந்துச்சுன்னா என்னோட வாழ்க்கையே முடிஞ்சிருக்கும் சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும்போது நேத்திக்கு நடந்த அந்த டாஸ்க்ல ஸ்பைடரை மொத்தமா டாஸ்கோ தான் தனியா அழிச்சனால எல்லா கிரெடிட்டும் அவளுக்கு தான் போனதா நான் கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஆமா அவ தனியா அதை முடிச்சனால அவளே அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டும் சொல்லிட்டு நானே தாராளமா அவள்கிட்ட விட்டு கொடுத்துட்டேன். கூடிய சீக்கிரத்துல நான் இந்த வேலையை விட்டே கொயிட் பண்ண போறனால யாராச்சும் ஒரு ஆள் எனக்கு பதிலா வந்துதானா தீரணும் சொல்லிட்டு ஹீக்குரு சொல்றத கேட்டோன்னே ஹீக்குரு இப்போ உனக்கு வேற எந்த வேலையும் இல்லனா என் கூட சேர்ந்து ஷாப்பிங்க்கு டவுன் நோக்கி வர முடியுமா சொல்லிட்டு கேட்டோன்னே அதே மாதிரி அவங்க 2 பேருமே ஷாப்பிங்க்கு போயிட்டு இருப்பாங்க. எதுக்காக ஷாப்பிங் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இன்னைக்கு ராத்திரி உனக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் வாங்குறதுக்காக தான் நான் இந்த இடத்த நோக்கி வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கடையில போய் அவ பொருட்கள் வாங்குறதுக்கு தயாராயிட்டு இருப்பா. அங்க இருக்கிற கடைக்காரங்க எல்லாருமே ஹிட்டமுக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுறத பார்த்தோன்னே நீ டவுனுக்கு இப்ப தானே வந்த? ஆமா நான் வந்து 1 மாசம் தான் ஆச்சு. அப்புறம் எப்படி இவ இந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்லியா இருந்துட்டு இருக்கா? நான் இந்த டவுனுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் இங்க இருக்கிற பீப்புள் யாருமே இந்த அளவுக்கு என் கூட சந்தோஷமா பேசினதே கிடையாது. ஒரு நல்ல மேனர்ஸ் இருக்கிறவன் டைரக்டா போய் இன்ட்ரோடியூஸ் பண்றதா நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த 3 பேர்கிட்ட போய் நான் ஹிட்டமுக்கியோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொல்ல போறதுக்குள்ள உனக்கும் ஹிட்டமுக்கிக்கு என்ன சம்பந்தம்? ஹிட்டமுக்கி கூட நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ அந்த அளவுக்கு அவங்க கூட க்ளோஸ் ஆனவளான்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் அவனை போட்டு தள்ளுற அளவுக்கு முறைச்சி பாக்குறத பார்த்தோன்னே ஹீக்குன் இந்த டவுனோட ஏசா இருந்துட்டு இருக்கான். அதனாலதான் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக என் கூட வந்திருக்கான்னு ஹிட்டமுக்கி சொல்லிட்டு இருக்க. இவன் தான் அந்த டவுனோட ஏசுன்னு சொல்லிட்டு மேகசின்லயோ டிவிலயோ யாராச்சும் காட்டினா மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். எங்களை மன்னிச்சிரு, எங்களுக்கு தெரியாம இருந்ததுக்கு. எங்களை நீ பாதுகாக்கிறனால இதை நீ கிஃப்டா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொருட்களை ஹீக்குருக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் வாங்கிட்டு அவங்க கிளம்பிட்டு இருக்கும்போது ஹிட்டமுக்கி அவ கண்ணுல படுற எல்லாருக்குமே சோசியல் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அங்க டவுன்ல இருக்கிற ஒருத்தங்களை கூட விடாம எல்லாருக்குமே அவ ஹெல்ப் பண்ணிருக்கிறது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே அவ மேல அன்பு இருந்துட்டு இருக்கும். இன்னைக்கு நம்மளுக்கு டின்னருக்கு தேவையான அதிகமான இன்கிரீடியன்ஸ் கிடைச்சிட்டு இதை பயன்படுத்தி உனக்கு நான் ஒரு டெலிஷியஸான சாப்பாடை உருவாக்கி தரப்போறேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்க ஒரு பார்க் வழியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹிட்டமுக்கி உனிச்சன் நம்மளை நோக்கி வந்துட்டாங்க, நீங்க எங்க கூட சேர்ந்து விளையாடியே தீரணும்னு சொல்லிட்டு அந்த 2 ட்வின்ஸும் வந்து கேட்கறத பார்த்தோன்னே நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீ வேணா அவங்க கூட போய் விளையாடுன்னு சொன்னோன்னே எப்பவுமே நான் இவங்க கூட ஹீரோ வில்லன்ஸ் சொல்ற பிளே விளையாடியே தீருவேன், நான் எப்பவுமே ஈவில் பாஸ் லேடியா தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சொன்னோன்னே ஈவில் பாஸ் லேடி உங்களை நான் போட்டு தள்ளாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பையன் ஓடி வந்து மண்ணை கவி கீழே விழுறத பார்த்தோன்னே நீ எதை நினைச்சு கவலைப்படாதன்னு சொல்லிட்டு அவனை கெட்டி அணைச்சிட்டு இருக்கும்போது இது ஒரு குழந்தை நினைச்சனா இவன் ஒரு குட்டி சேத்தானா இருந்துட்டு இருக்கானு சொல்லிட்டு ஹீக்குரு பார்த்துட்டு இருக்க. கரெக்டான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு பையன் ஹிட்டமுக்கியோட காலை கேப்சர் பண்ணி பொடி பயிலுகன்னு சொல்லிட்டு பார்த்தனா பண்ணக்கூடாத விஷயம் எல்லாத்தையுமே பண்றத பார்த்தோன்னே எல்லாம் முடிச்சக்கப்புறம் இந்த 2 பேரும் இந்த அளவுக்கு மாறுவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்கல. நான் ஃபர்ஸ்ட் இவங்களை மீட் பண்ணும்போது இவங்களுக்கு இது எதுவுமே தெரியாது, இவங்க எப்படி சேஞ்ச் ஆனாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு ஹிட்டமுக்கி பார்த்து அழுதுட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க நார்மலான கிட்ஸா தான் இருந்திருப்பாங்க, ஒன்ன மீட் பண்ணக்கு அப்புறம் தான் அவங்க இந்த அளவுக்கு பயங்கரமா மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீக்குரு சொல்லிட்டு இருக்க. ஆமா நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன், எதுக்காக என்ன டவுனை நோக்கி கூட்டிட்டு வந்தேன்னு சொல்ல முடியுமா? நீங்க யாரு பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த டவுன்ல இருக்கிற மக்களோட சிரிப்பை உங்க முன்னாடி காட்டணும்னு ஆசைப்பட்டேன், அதனாலதான் உங்களை இந்த டவுனை நோக்கி கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல எந்த ஒரு காரணமும் தெரியாம நீங்க குவைட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு இருக்கீங்க. ஏற்கனவே இந்த டவுன்ல இருக்கிற மக்கள் எல்லாரையுமே நீங்க பாதுகாக்கிறேன்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கிறனாலதான் அவங்க இந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. அதனால நீங்க இதை நினைச்சு பெருமை பண்ணும் தவிர நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹிட்டமுக்கி சொன்னோன்னு இன்னைக்குதான் முதல் நாள் இந்த டவுன்ல இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட எனக்கு நன்றி சொன்னது. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒண்ணு நடந்ததே கிடையாது. நான் ஹிட்டமுக்கிய இந்த அளவுக்கு கவலைப்படுத்துவேன் நினைச்சு கூட பார்க்கல. உன்னை கவலைப்பட வச்சதுக்கு என்ன மன்னிச்சிரு ஹிட்டமுக்கின்னு சொல்லிட்டு ஹீக்குரு சொல்லிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிரும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.